24 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட இதே தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வாங்கின ஓட்டு 18%. அண்ணாமலை இருந்து வாங்கின ஓட்டு 18. 14ல் அண்ணாமலைங்கிற நபர் அரசியல்லையே இல்லாதப்ப வாங்கின ஓட்டு 18%. யாராவது இந்த என்ன ஹெச் ராஜா பேசுகிற புள்ளி விவரம் பொய்ன்னு சொல்லட்டும். 18 என்ன இந்த உண்மைகளை சாதாரணமாக ரோடில் போகிற ஒருத்தர் தப்பா பேசலாம், ஊடகத்தினர் பேசலாமா? வளரல. நான் அப்படியே நீங்க திருப்பியும் வாயில என்ன வார்த்தை திணிக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னு இல்ல, அதுதான் யதார்த்தம். எதுங்க ஊர்வலம் வந்ததெல்லாம் ஏற்கனவே இருந்தவர்கள் போனாங்க. தலைவர் வரார், போகத்தானே போகணும். நான் கூட தான் போனேன், நான் நடந்தேன். மானாமதுரையிலேருந்து காரைக்குடி வரை 4 சட்டமன்றத்துக்கு அவரோட நான் நடக்கலையா? இப்பவும் அவரை நான் மரியாதை குறைவா பேசல. நீங்க தான் கேட்டீங்க, உங்களுக்கு உண்மை புரியணுங்கிறதுக்காக. 2014 திமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அதிமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அண்ணாமலையும் இல்லை. அப்போ நம்ம வாங்கினது 19% வாக்குகள். ஆனால் 2018 அண்ணாமலை தலைமையேற்று இருந்தார். இதே கட்சிகள் நம்மகிட்ட இருந்தது, திமுக இல்லை, அதிமுக இல்லை. நாம் வாங்கின ஓட்டு எவ்வளவு? 18%. 1% கம்மி. மத்திய அரசு இதுவரை செயல்படுத்தி இருக்கின்ற திட்டங்கள் நாங்கள் உத்தேசிச்சிருக்கோம், இதை செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கோம் அப்படி சொல்லலை. இவை அனைத்துமே செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். அதனால் மாண்புமிகு பிரதமருடைய நல்லாட்சி தொடர்வது என்பது தேசிய அளவிலும் சரி, சர்வதேச அளவிலும் சரி, மாநில அளவிலும் தமிழகத்திற்கு பல்வேறு நலன்களை அளித்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ யாரு? முன்னாள் தலைவர். இப்ப பிஜேபியில் இருக்காரா? அப்புறம் அவரை பத்தி எதுக்கு நம்ம பேசுறது? அது டிஸ்பியூட்டபுளா இல்லையா? அது பற்றி, அது எவ்வளவு தூரம் பொய்ங்கிறது பற்றி சமூக வலைதளங்களில் பல தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சித்தாந்த ரீதியிலான அமைப்பு. மென்மேக்கம் மென்மேகோ. தனிநபர்கள் வரலாம், தனிநபர்கள் அவங்க இஷ்டத்துக்கு போகலாம். எந்த சித்தாந்தத்துக்காக வெளில போயிருக்கார்? பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்தாந்தத்திற்காக. நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்கிறேன், நான் பிஜேபியில் ஆதி காலத்தில் டாக்டர் பல்ராஜ் மத்தோ ஜனசங்குக்கு முன்னாடி தலைவராக இருந்தார். நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் இந்த வகேலாவா மாறிட்டாண்டா அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் பார்த்துருக்குமா? சங்கர் சிங் வகேலா கட்சிக்கே துரோகம் பண்ணி யாராவது வெளியில் போனால்
அவருக்கு என்ன பேர் சொல்கிறோம்? சங்கர் சிங் வகேலா. அதுக்கப்புறம் பல துரோகிகள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் வகேலா அப்படிங்கிறது நமக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்ட பேராக. அந்த மாதிரி திரு கல்யாண் சிங் அவர்களை விட கட்சிக்கு செஞ்சவர் உண்டா சித்தாந்தத்துக்கு? ஆனால் அவர் வெளியில் போனாலும் திருப்பி வந்தார். யாராலும் இதுவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பெரிய மனுஷன் ஆனவங்க உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில் போய் பிரகாசித்தவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது. அதனால் நீங்கள் கேட்ட நபர் பிஜேபியில் இல்லை. அதனால் அவரை பற்றி பேசி அனாவசியமாக நம்ம நேரத்தை வீணடிக்காமல் இருக்கிறது நல்லது. சரி, பிஜேபியில் இப்போ டாக்டர் சந்திரபோஸ் 93 95 வரைக்கும் தலைவராக இருந்தார் ஒரு டேர்ம். அந்த மாதிரி டாக்டர் கிருபாநிதியும் ஒரு டேர்ம் இருந்தார். அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருந்தவர்கள் உண்டு. அதிகபட்சம் 2 டேர்ம் தான் இருக்க முடியும். அதனால் நாம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசி புழுதி வாரி தூக்கிறது தேவையில்லாது. அப்படின்னு யாரு? நான் என்ன சொல்கிறேன், இப்போ காலையில் ஈரோட்டை சேர்ந்த முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் இப்போ உங்களை அனுப்பிச்சி கொடுத்துட்டு தான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கு. அவர்கள் கூட கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னெல்லாம் புரளி பேசப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா தயவு பண்ணி இந்த புரளிகளை நம்பாதீங்க. நீங்கள் நேற்றைய பகலில் பல பேர் பற்றியும் வதந்திகள் பரப்பப்படுகின்றன. அவங்க நேர வராங்க, ஐயா நாங்கள் பிஜேபியில் இருக்கோம், எங்களுக்கு சித்தாந்தம் பெருசு, அதனால் யார் போயிருக்காருங்கிறதெல்லாம் உறுதியானது இல்லை. ஒரு தவறான கற்பனை மக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நீ அதுலேயும் இருக்கலாம் இதுலேயும் இருக்கலாம் அப்படின்னு பேசி அவர்கள் புதிய அமைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பல பேர் இப்போ இன்றைக்கி ஈரோட்லேருந்து வந்தவங்கெல்லாம் எங்கள் பேரை தவறாக ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்கள் நேராக உங்களை பார்த்து நாங்கள் பிஜேபியில் தான் இருக்கோங்கிறத சொல்கிறதுக்காக வந்தோம். அதனால் ஒரு நிலையற்ற, நிச்சயமாக இன்னார் தான் எங்கிட்ட இருக்காருன்னு சொல்ல முடியாத அளவிற்கு உள்ள நபர்கள் கட்சியை விட்டு போயிட்டதா அவர்களை சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சில நாளில் தட் வில் கிறிஸ்டலைஸ், இன்னார் இருக்கார் இன்னார் போயிருக்கார். அதனால் நாம் கட்சியிலே இல்லாதவரை பற்றி அனாவசியமாக இப்போ புதுசாக பலரும் ஆட்சிக்கு கூட இப்போ ஒருத்தர் வந்திருக்கார். அவருக்கு பெரும்பான்மை இல்லாமல் சில்லுவண்டிகளை கூட்டி ஒரு பெரும்பான்மையை குக்கப் பண்ணியிருக்கார் அப்படின்னு. சரி, இந்த 30 நாட்கள் 35 நாட்களில் விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு? நேத்திக்கு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த 30 நாளில் 40 பேருக்கு மேல் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், பரந்தூருக்கு பறந்து போனவர், பரந்தூர் தானே
இங்க எங்கேயாவது போனாரா சொல்லுங்க? வெறும் பொறுப்புள்ள சீஃப் மினிஸ்டரா என்ன? எவ்வளவு மோசமான ஒரு தீய சக்தி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஏன் போகல? சரி, நேத்திக்கு கொல்லப்பட்ட குழந்தைய எந்த மந்திரி போய் பார்த்தார்? யாரும் போனா அந்த மூஞ்சி கூட தெரியாதுங்க. அரசியல்ல அனுபவம் இல்லாதவர்கள். ஆகவே கடந்த 40 நாளில் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பொறுப்பற்ற தாந்தோன்றித்தனமான மக்கள் மீது அக்கறையற்ற ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஆதரவு அதிகம்னா 125, 133 இதெல்லாம் பெற்றாங்களா இல்லையா? அரசாங்கங்கள் இருந்ததா இல்லையா? கணேசன் பேசலாமா? ஆமா. ஏன்னா நீங்க இருங்க சொல்றேன், மக்கள் ஆதரவு முழுமையா இல்லாத ஒரு குக்குடப் கவர்மெண்ட் இருக்கு. அது ஒத்துக்கிறீங்களா? மக்கள் ஆதரவு முழுமையா இருக்கிற சர்க்கார் இருக்கா? அது அமைஞ்சிருக்கா? சர்க்காரே அமைக்க 3 தரம் போயிட்டு வர வேண்டியிருந்தது ஆளுநரை பார்க்க. ஆளுநர் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். நீங்க என்ன திருப்திப்படுத்துற அளவுக்கு நம்பர்களை பேரை எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு 3 தரம் அனுப்ப வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி. அதோடு இல்லை, இப்ப நேத்திக்கு 2 நாள் முன்னாடி 2 பெண்கள், நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பிச்சு வீசப்பட்டிருக்கு குழந்தைகள். ஒரு முதலமைச்சர் நானா இருந்தா ராஜினாமா பண்ணுங்க, வெக்கங்கட்ட போஸ்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்காரா? அதனால நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு துரதிருஷ்டம், இப்படி ஒரு சர்க்கார் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். 2வது, பிஜேபியை விட்டு யார் போயும் பிஜேபிக்கு பாதிப்பு ஏற்பட்டதில்லை. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். நாம் கற்பனையில் ஊடகங்களும் மிதக்குது. ஏன்னா 2014 இதே மாதிரி சூழ்நிலை. அதிமுக இல்லை நம்மள்கிட்ட, திமுக இல்லை. 2014 அண்ணாமலை பிஜேபியில் இருந்தாரா? எங்க இருந்தாருன்னே தெரியாது. போலீஸில் தன்னோட உத்தியோகத்தை பார்த்து கொண்டு இருந்தார். சரி, பிஜேபி கூட்டணி மொத்தம் வாங்கின ஓட்டுகள் எவ்வளவு? 19% வாக்குகள். தயவு பண்ணி ஊடகத்தினர் தரவுகளை மீறி பொய் பரப்ப நீங்க உதவக்கூடாது. அப்போ அண்ணாமலை வாஸ் நாட் இன் பாலிட்டிக்ஸ். நான் இதை டிஸ்கஸே பண்ண விரும்பல, நீங்க ஆரம்பிச்சதுனால நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். அவர் அரசியல்ல இல்லை, திமுக இல்லை, என்டிஏல ஏடிஎம்கே இல்லை. ஆனால் 19%. சரி, 24 அண்ணாமலை இருந்தார், தலைமையில் இருந்தார். 24 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட இதே தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் வாங்கின ஓட்டு
18%. அண்ணாமலை இருந்து வாங்கின ஓட்டு 18. 14ல் அண்ணாமலைங்கிற நபர் அரசியல்லையே இல்லாதப்ப வாங்கின ஓட்டு 18%. யாராவது இந்த என்ன ஹெச் ராஜா பேசுற புள்ளி விவரம் பொய்ன்னு சொல்லட்டும். 18 என்ன இந்த உண்மைகளை சாதாரணமா ரோடுல போற ஒருத்தர் தப்பா பேசலாம், ஊடகத்தினர் பேசலாமா? வளரல. நான் அப்படியே நீங்க திருப்பியும் வாயில என்ன வார்த்தை திணிக்கிறீங்க அப்படிங்கிறீங்கன்னு இல்ல, அதுதான் யதார்த்தம். எதுங்க ஊர்வலம் வந்ததெல்லாம் ஏற்கனவே இருந்தவர்கள் போனாங்க. தலைவர் வராரு, போகத்தானே போகணும். நான் கூட தான் போனேன், நான் நடந்தேன். மானாமதுரையிலேருந்து காரைக்குடி வரை 4 சட்டமன்றத்துக்கு அவரோட நான் நடக்கலையா? இப்பவும் அவரை நான் மரியாதை குறைவா பேசல. நீங்க தான் கேட்டீங்க, உங்களுக்கு உண்மை புரியணுங்கிறதுக்காக. 2014 திமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அதிமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அண்ணாமலையும் இல்லை. அப்போ நம்ம வாங்கினது 19% வாக்குகள். ஆனால் 2018 அண்ணாமலை தலைமையேற்று இருந்தார். இதே கட்சிகள் நம்மகிட்ட இருந்தது, திமுக இல்லை, அதிமுக இல்லை. நாம் வாங்கின ஓட்டு எவ்வளவு? 18%. 1% கம்மி. அதனால் சில கற்பனைகளை வச்சுக்கிட்டு சிலர் சொல்கிற பொய், புரட்டு, வதந்தி அதை நம்பி கொண்டு என்ன நம்பி நாம் அனாவசியமாக பேசக்கூடாது. யார் வெரிஃபை பண்ணது? யார் வெரிஃபை பண்ணினது? அன்வெரிஃபைடு ராங் ரிப்போர்ட்ஸுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், வக்கீல் எல்லாம் படித்து ஒரு ஆள் இங்கே உட்காந்துக்கிண்டு நீங்கள் சொல்கிறத நானும் ஆமாம் போட்டேன்னா படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் சமூக வலைதளங்கள்ல வர கணக்கு பொய்யா? பிளான்டட். சமூக வலைதளங்களில் இந்த வர்ற ஃபிகர்ஸு இஸ் ஜஸ்ட் பிளான்டட் ஃபால்ஸ்ஹுட். நான் பொய்ன்னு சொல்லலை, ஆனால் உண்மை இல்லாதது சொல்லலாம் இல்லையா? என்ன, ஏன்னா சமூக வலைதளங்களில் எத்தனை பொய் வருது. இப்போ நான் கேட்குறேன், 2014 நம்ம ஊர் சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவரை இந்தியா ஃப்ரைஜைல் 5ல் இருந்ததா இல்லையா? நொறுங்கும் பொருளாதாரம் 5 உலகத்தில், அதில் இந்தியா 1. இந்தியாவை ரொம்ப கேடுகட்ட நாடாக கொண்டு போனவரை சிதம்பரம் தான். அவர் நிதியமைச்சராக இருக்கிறத இந்தியா வாஸ் ஒன் அமங்ஸ்ட் ஃப்ரைஜைல் 5, 15வது இடம். இன்னைக்கு 4வது இடங்கிறத நேத்திக்கு வந்த பிரான்ஸ் அதிபர் ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கலையா? அதனால சமூக வலைதளங்களில் பல பொய்கள் மானாமதுரையில் வர்றவரே காரைக்குடிக்கு வரலாம், காரைக்குடிக்கு வர்றவர் மதுரைக்கு போகலாம். அதனால உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, இது புரிஞ்சு நீங்கள் 14ல் பிஜேபி நின்னது 6 சீட்டு, 7 நின்னோம். அதில் 1 ஃபார்ம் கொடுக்காம விட்டுட்டாரு. அதனால் நாம் நின்னது 6.
6 5.5% ஓட்டு. 22 சீட்டுன்னு வாங்குற ஓட்டும் அதுவும் சமமாகுமா? என்ன பேச்சு? நாம நான் புள்ளி விவரங்கள் பேச ஆரம்பிச்சா அது பலரோட போலி முகங்கள் கிழிஞ்சு போகும். மக்களை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் அந்த ரீல்ஸு தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகலைங்கிறத 24 பார்த்தோமா பார்க்கலையா? 26 ரீல்ஸ் தானே இருக்கு. இங்க பாருங்க, 24 அந்த ஃபிகர் தான் நாம அண்ணாமலை இருக்கிறத வச்சு பேசுறோம். அப்போ 24 நாம பார்த்தது 14 வாங்கினதை விட 1% கம்மி. 14 அண்ணாமலை தலைவர் இல்லை, 24 அண்ணாமலை தலைவர். சொல்ற பொழுது நம்ம அதைத்தானே இங்க இப்போ விவாதிக்க முடியும். நீங்க நம்புறது ரீல்ஸ், இந்த நம்ம காமன் பார்லன்ஸ்ல ரீல் விடுறான்டா சொல்றோமா, அந்த மாதிரி விடுற ரீலை இங்கே விடக்கூடாது. இல்ல இங்க பாருங்க, நான் சொல்றேன், இப்ப தமிழக இது மாறணும்னா ஒண்ணு நம்மகிட்ட இருக்கவர் வெளில போகணும். அதுல இப்ப நான் சொல்றேன், சுப்பிரமணியம் ஈரோடு மாவட்ட இல்ல ரீல்ஸ் மக்கள் மனநிலையை ரிஃப்ளெக்ட் பண்ணலைங்கிறேன். அதான் சொல்றேன், அப்ப ரீலை சுத்தி விஜய் வந்தாருங்கிறீங்களா? இல்ல இல்ல, வெறும் ரீலை வச்சு பாருங்க. நீ பொய்ய உண்மையாச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க விஜய் ரீலை சுத்தி ஜெயிச்சிருக்காருன்னா நோ நோ நோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது ஹெச் ராஜா. மேகதாதுவுக்கு மத்திய சர்க்கார் நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம்னு திரு ஷெகாவத் அவர்கள் ஜல்ஜீவன் அமைச்சராக இருக்கச்ச தஞ்சாவூரில் அன்னைக்கு துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலை, நயினார் நாகேந்திரா, ராஜா, கருப்பு முருகான்னு எல்லாரும் உட்காந்தோம். அன்னைக்கு திரு ஷெகாவத் அவர்கள் தெளிவாக அறிவித்தார், நாங்கள் மேகதாதுவுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்காது. இப்போவும் அதே பொசிஷன் தான். மத்திய ஜல்ஜீவன் மினிஸ்டர் யாராவது நாங்கள் இப்போ அனுமதி கொடுக்க போகிறோம் சொன்னாங்களா? இல்லை. அதனால் அவங்க கற்பனையாக வாழறத நாமையே தடுக்கணும். அதுவும் டிகே சிவகுமாரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸில் சித்தாராமையாவுக்கு போராதங்க, அதனால் அவர் சிவகுமார் சிஎம் ஆகியிருக்கார், அவ்வளவுதான். நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கா? அப்படி இல்லைங்க. நீதிமன்றம் நாளைக்கு நீ ஏற்றித்தான் ஆகணும்னு சொன்னா நிர்மல்குமார் அதெல்லாம் முடியாது, நான் நீதிமன்றத்தை சொல்றத கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன்னு நாளைக்கு சொல்லுங்க. அப்புறம் பதில் சொல்றேன். நான் நீதிமன்ற தீர்ப்பு பழைய நிலைன்னு நீதிமன்றம் சொல்லலைங்க, மந்திரி சொல்றாரு. நீங்க மந்திரியில நேத்திக்கு ராஜ்மோகனா பள்ளி கல்வித்துறை அவர் தானே, ராஜ்மோகன் தானே? ஆமா,
அவர் என்ன சொன்னார்? பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாது, எல்லாரும் முட்டை நெத்தியா நாயை விட்டு நக்க விட்டு அப்படி தான் வரணும் இப்படிலாம் சொன்னாரா? நேத்திக்கு என்ன சொன்னார்? நீங்கள் இன்னைக்கு மந்திரியாக இருக்கிறவங்க அறிவார்ந்தவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. இன்னும் ஒன்று என்ன சொல்லலாம், இந்த பணம் டீல் பண்ணிட்டு இருக்கிற மார்டின் குடும்பத்தால் இந்த அரசாங்கம் ஆட்டி வைக்கப்படுகிறது. அதை வரைக்கும் பாருங்க, இருக்கும்னு நான் சொன்னேன்னா நான் இருக்கும் இருக்காதுன்னு சொல்றதுக்கு நான் என்ன ஜோசியக்காரன்? அதனால நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கம் பேசினது, நேத்து பேசினது ராஜ்மோகன் இன்னைக்கு மாற்றி பேசியிருக்காரு. நான் கேட்குறேன், நீங்கள் ராஜ்மோகன் இஷ்யூவே எடுத்துக்கோங்க. பர்தா போடாமல் தான் வரணும் சொல்கிறதுக்கு முதுகெலும்பு யாருக்காவது இருக்கா? இந்த அமைச்சர்கள் அப்படி இல்லை. ஏன் பேசினேன்? அப்போ அறிவு கட்டு பேசினியா? அது இருக்குல்ல, ஏன் பேசினேன்? ராஜ்மோகன் யாரும் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு ஏன் பேசினாரு? நான் அதே இது கேட்குறேன், சிலுவை போட்டுன்னு வரக்கூடாதுன்னு ராஜ்மோகனுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? சொல்லுங்க. ஜோசப் விஜய் என்ன பண்றாரு? நீங்க ஒன்றும் இல்லை, எல்லாரும் 10 வருஷமா இருக்கீங்க. ஜோசப் விஜய்ங்கிறத அவர் பேருங்கிறத பகிரங்கப்படுத்தினது யாரு? அப்ப என்ன நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து வசைப்பாடினீர்களா இல்லையா? அதனால சொல்றேன், நான் அனாவசியமா கற்பனையில வாழாதீங்க. ஊடகம் திருந்தணும்ங்கிறேன். ஊடகம் திருந்துங்க சார். பொய் இல்ல, பொய்யை பரப்ப மாட்டோம். உண்மை இல்லாதவற்றை நாங்க எல்லா பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் லீடு நியூஸ் 3 வயசு குழந்தை ஜோசப் விஜய் அரசாங்கத்தால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது. அதை தட்டி கேட்க ஜோசப் விஜய்க்கு துப்பில்லை. எழுதுங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், போய்த்தான். இல்ல, நான் இந்த இஷ்யூவை இது நடக்கலைங்கிறீங்களா? 22 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கு அப்படிங்கிறது பொய்ங்கிறீங்களா? இல்லை, நீங்களும் ஒத்து போறீங்க, நானும் ஒத்து போறேன். அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? குற்றவாளிகளை தண்டிக்கல சார். இந்த அரசாங்கம் குற்றம் செய்பவர்கள் குறித்து ஒரு மென்டல் ஃபிக்சேஷனுக்கு கூட வல்ல, கற்பனையிலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இது மற்றவங்களுக்கு யாருக்கும் அட்வான்டேஜ் ஆயிடக்கூடாது. சரி, நன்றி. கணக்கிலிருந்து சொல்ல முடியும். ஆனால் இப்போ சமீபத்தில் உஜ்வலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஸ்டார்ட்-அப் இந்தியா, ஸ்டாண்ட்-அப் இந்தியா திட்டங்கள் ஆகியவற்றின் மூலமாக இந்த நாட்டில் சாதாரண ஏழை எளிய மக்கள் முன்னேறுவதற்கான பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் விவசாயிகளை கிசான் சம்மான் நிதி, விவசாயிகளின் கௌரவ நிதி திட்டத்தின் மூலமாக 4.27 லட்சம்
கோடிக்கும் அதிகமான நிதி இதுவரை ஏழை எளிய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் 6000 ரூபாய் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த ஆண்டுகளில் 25 கோடிக்கும் அதிகமானவர்கள் வறுமை கோட்டிற்கு மேலே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இது இந்தியாவில் இதுவரைக்கும் அப்படி நடந்ததில்லை. இது உலக நாடுகள், உலக நிதியகங்கள், IMF போன்ற நிதி நிறுவனங்கள் ஆகியவை ஒப்புக்கொண்டிருக்கின்ற விஷயம். இந்த நாட்டில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு மேல் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். 4 கோடிக்கும் அதிகமான ஏழை எளிய மக்கள் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே போல் 10 கோடிக்கு மேல் LPG சிலிண்டர் பெண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, 29 2029 அதிலிருந்து பெண்களுக்கான பாராளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் உலக அளவில் G20 நாடுகளுக்கு பாரத நாடு தலைமையேற்று மிக சிறப்பாக உலகத்தை வழிகாட்டியது. அதே போல் இந்திய அரசியலில் ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் இருக்கின்ற வேறுபாடுகள், அது என்ன ஆகுதுன்னா, இந்த வேறுபாடு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. உதாரணமாக, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பிரிவு 370, 35A ஆகிய பிரிவுகள் நீக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் பிரதமர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை தமிழகத்திற்கு 14 லட்சம் கோடி ரூபாய் இந்த 12 ஆண்டுகளில் அரசாங்கமானது நிதி பெற்றிருக்கிறது. அதே மாதிரியாக 2026 மட்டும் தமிழகத்திற்கு ரயில்வேல 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரதம மந்திரியினுடைய மத்திய BJP லெட் NDA கவர்மெண்ட் அதன் மூலமாக பல்வேறு திட்டங்கள் பிரதமர் மூலமாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ லிப் சர்வீஸு, உதட்டளவில் நாங்கள் மாநிலத்துக்கு இதை கிழித்தோம் அதை கிழித்தோன்னு பேசாமல், மாநிலத்திற்கு மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை தேசிய அளவில், சர்வதேச அளவில், மாநில அளவில்